என்ன இண்டிகேட் பண்ண விரும்புது? அதாவது நாங்கள் கூட்டணியில் இருக்கோங்கிறதுனாலே எல்லாத்தையும் ஏற்றுக்குறோங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கூடாது. திமுக அப்படி தான் பண்ணீங்க. ஆமாம், அப்படி தான் பண்ணோம். திருமாவளவர்களுடைய வயதுக்கு ஒப்ப இந்த கொடிக்கம்பத்தை நட வேண்டும் என்ற பிரச்சனை வந்தபோது அந்த பிரச்சனையில் அரசை எதிர்த்து நீங்கள் போராடினீங்களா இல்லை காவல்துறை எதிர்த்து போராடினீங்களா? அரசும் காவல்துறையும் வேறு வேறு இல்லை. அதை நீங்கள் யாரை எதிர்த்து போராடினீங்க? இல்லை, அதாவது என்னென்னா திமுகவோடு தோழமையோடு இருப்போம் என்பது வேறு. தேர்தல் களத்தில் அரசியல் களத்தில் தாவேக்காவோடு தான் பயணிக்கிறோம் என்கிற தெளிவு என்பது வேறு. திமுகவோடு கூட்டணி இல்லை என்பது திமுகவே புரிய வச்சுட்டாங்க. அதிமுகவிலேருந்து இன்னும் 10 எம்எல்ஏக்கள் வர போகிறாங்க, அந்த எண்ணிக்கை 25ஆக உயரும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாரு. அப்போது இது ஜனநாயக விரோத நடவடிக்கையாக பார்க்குறோம். எப்படின்னா, நீங்கள் ரிசைன் பண்ண வைக்கிறதும் அவங்கள உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறதும். அவங்க ரிசைன் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறது சரியானதாக இருக்கா? சரியானது தான். எப்படி? ஏன்னா இவருக்கு எப்படி தெரியும் 10 பேர் வரப்போகிறாங்கன்னு? அது சொல்லுங்கள். 10 பேர் வரப்போகிறாங்கன்னா முன்கூட்டியே பேசப்பட்டதான்னு அர்த்தம். விசிகவுடைய ஸ்டாண்ட்ஸ் எங்கேயா தாவேக்காவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிருமோங்கிறதுனால இந்த நிலைப்பாடா? அது எங்களை பொறுத்தளவு சார், இவங்கெல்லாம் வந்தாக்கா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருமா இல்லை இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்குமா? அதெல்லாம் எங்களுக்கு க்ரைட்டேரியாவே இல்லை. நாங்கள் பதவிக்காக எந்த முடிவும் எடுக்கிறதில்ல. ஒரு மெசேஜா திரும்ப அவர்கள் விஜய்க்கு சொல்கிறாராங்கிறதான் கேள்வி. இது அதிகாரிகள் வேணுமா நாங்கள் வேணுமான்னு கேட்கறது எச்சரிக்கையாக கவனமா? ரெண்டுமாவே எடுத்துக்கலாம். எப்போ வேணால் சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணிடுவீங்க. எப்போ த்ரெட்டனிங் தானே சார்? அது லிட்டரலி த்ரெட்டன் பண்ணுறது தானே? அது லிட்டரலி த்ரெட்டனிங் கிடையாது. இப்போ அவங்கள கணக்கெடுக்க சொல்கிறது என்னது, எந்த அடிப்படையில்? அது த்ரெட்டனிங் இல்லையா? நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் விசிகவுடைய துணை பொதுச்செயலாளர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேக்காவுடன் கூட்டணி விசிக உறுதிப்படுத்தி இருக்கிறது. கூட்டணி உறுதிப்படுத்தி இருக்கு அப்படின்னு முழுமையாக ஏற்றுக்கலாமா, இல்லை அதுலேயும் ஏதாச்சும் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு? அதெல்லாம் இல்லை. உறுதியான கூட்டணி தான் இது. தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் அவர் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்ததா எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே இருக்கிற நிலைப்பாட்டை அதில் அவர் தெளிவுபடுத்தினாங்க. அதுக்கு முன்னாடி அந்த நிலைப்பாடு இல்லையே. இல்லை, அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்புலாம் தாவேக்காவோட தான் நாங்கள் பயணிக்கிறோம், தாவேக்காவோட தான் எங்கள் பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, தாவேக்கா தலைமையிலான கூட்டணி அமைப்பதற்கான கூட்டங்களில் முதல் கூட்டம் ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் பங்கேற்று அதில் அடுத்த கட்ட கூட்டம் நடப்பதற்கான தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தாவேக்காவோடு கூட்டணியாக பயணிப்பது என்பது ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவு. அன்னைக்கு நிறைய அதில் முரண்கள் இருப்பதாகவும், நாங்கள் கூட்டணி இருப்போமா இல்லையா, நாங்கள் திமுகவுடன் இன்னும் தோழமையில் தான் இருக்கிறோம், அங்கே மீண்டும் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, கூட்டணியில் வரக்கூடிய தேர்தல்கள்லாம் நாங்கள் சந்திப்போமா இல்லை, இதெல்லாம் எதுவுமே உறுதிப்படுத்தலை. இப்போ தான் அஃபிஷியலாக சொல்லியிருக்கீங்க. அதாவது திமுகவோடு தோழமையோடு இருப்போம் என்பது வேறு, திமுக தலைவர்களோடு தோழமை பாராட்டுவது என்பது வேறு. தேர்தல் களத்தில் அரசியல் களத்தில் தாவேக்காவோடு தான் பயணிக்கிறோம் என்கிற தெளிவு என்பது வேறு. அப்போ நாங்கள் திமுக தலைவராக இருக்கட்டும் அல்லது திமுகவுடைய அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கட்டும், அவங்களோடு தோழமை பாராட்டுவது என்பது எப்போதும் இருக்கிற ஒரு செய்தி. அதே சமயத்தில் இன்றைக்கி அரசியல் களத்தில் எதிர்வரும் தேர்தல் களத்தில் தாவேக்காவோடு நாங்கள் பயணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் தெளிவான செய்தி. திமுகவே சொல்லிட்டாங்க நம்ம அவங்க கூட கூட்டணியில் இல்லை அப்படின்னு தான் திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க. தாவேக்காவோட கூட்டணிங்கிறத எங்கே உறுதிப்படுத்தினாங்க? எப்படி கேட்குறீங்க? திமுக என்ன சொல்லுச்சு, திமுகவுடன் கூட்டணியில் விசிக இல்லை அப்படின்னு திமுகவே சொல்லிடுச்சு அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் தான் நாம இனிமே திரு விஜய் அவர்களோட பயணிப்போம், தாவேக்காவுடன் இனிமே பயணிப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை உறுதியாக சொல்கிறார். இல்லை, அது ஒரு விவாதிக்கக்கூடிய செய்தி இல்லை. அந்த நிலைப்பாடு என்பது என்ன, எதுக்காக சொல்கிறாங்கன்னா, தாவேக்கா ஆட்சி அமைந்த பிறகு நடைபெற்ற ஒரு முதல் மாநாடு, ஒரு எழுச்சிகரமான மாநாடு. இந்த மாநாட்டில் முதல் மாநாடுங்கிறதுனால அந்த செய்தியை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்பே நீங்கள் சொன்னீங்க இல்லையா,
திமுகவோடு கூட்டணியில் என்பது திமுகவே வந்து புரிய வச்சுட்டாங்க. அது ஒரு சில சம்பவங்கள் நேரடியாக அவங்க சொல்லாட்டி கூட ஒரு சில சம்பவங்களை வந்து மையப்படுத்தி அவங்களோட நம்ம இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறத சொல்லி, அப்போ அதன் பிறகு பேசின சில பத்திரிகை சந்திப்பில் கூட நாங்கள் வந்து தாவேக்காவோடு பயணிக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதை இந்த மாநாட்டில் இன்னும் தெளிவுபடுத்தி சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம். அதற்கு பிறகாக வந்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை வந்து திருமாவளவன் அவர்கள் சந்தித்து பேசினாங்க. அடுத்த நாள் வந்து சந்தித்து பேசிட்டு இந்த மாதிரி வந்து நாங்கள் கூட்டணியில் தொடர்கிறோம், கூட்டணியில் முழுமையாக இருக்கிறோம் அப்படிங்கிற உறுதிப்படுத்தியதாகத்தான் அறிவித்தார்களா? அதில் வேறு எதுவும் பேச்சு இல்லை, அந்த சந்திப்புங்கிறது வந்து மாநாட்டுக்கு மறுநாள் நடந்துச்சு. அது மாநாட்டில் 125 தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டது. 125 தீர்மானங்க நகலை வந்து முதலமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு இந்த தீர்மானங்களை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு, இந்த ஆகாஷ் கொலை வழக்கில் அதிகாரிகள் சொல்வதை வந்து அப்படியே முழுமையாக இருக்கக்கூடாது, அங்கே வந்து சில போதைப்பொருள் தடுப்பது குறித்தான பிரச்சனை அதில் இருக்குது, அதில் ஆகாஷ் வந்து அதுக்கு எதிராக அந்த போதைப்பொருளுக்கு எதிராக செயல்பட்டதுனாலேயும் தான் அந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியும் பேசப்பட்டு, இப்படி வந்து நிகழ்கால அரசியல் குறித்து பல்வேறு செய்திகள் பேசப்பட்டு நடந்த மீட்டிங் அது, கூட்டம் அது. அதனால் வந்து நாங்கள் கூட்டணியை உறுதிப்படுத்துகிறோம் என்பதை வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை சொல்கிறதுக்காக தான் போனோம் அப்படின்னு, அது வந்து தவறான தகவல் அது. ஏன்னா அதுக்கு பிறகு வெளியே வந்து செய்தியாளர் சந்தித்த திருமாவளவன் அதான் சொன்னாங்க. ஏன்னா வந்து நாங்கள் பல்வேறு தீர்மானங்களை நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம், அதை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்போ திருப்பி செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு என்ன சொன்னாங்கன்னா, சார் கூட்டணி உறுதிப்படுத்திட்டீங்களா, அப்போ நீங்கள் வந்து சார் தொடர்றீங்களா அப்படிங்கிற இந்த கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்ட கேள்விக்கு நாங்கள் தான் கூட்டணி தான் இருக்கோம் தான் சொல்லிட்டேனே, அதான் அஃபிஷியல் சொல்லிட்டேனே அப்படின்னா. நேற்று தான் சொல்லப்பட்டிருக்கு, மீன்ஸ் அந்த கூட்டம் நடந்த அன்னைக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி விஷயத்த சொல்லவே இல்லை அப்படிங்கிறனால தான் அந்த கேள்வி மீண்டும் விவாதம். அது வந்து அந்த அளவுக்கு நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ குறிப்பாக நீங்கள் மட்டும் இல்லை, எத்தனை பத்திரிகையாளர்கள் அதை கவனிச்சாங்கன்னு தெரில. அதுக்கு முன்பே அந்த செய்தி வந்து தலைவரால் சொல்லப்பட்ட செய்தி தான் அது. தாவேக்காவோடு பயணிக்கிறோன்னு சொல்லப்படுது. ரெண்டாவது எங்கள் கூட்டங்களையும் இது பேசியிருக்காரு. நீங்கள் கூட்டணி இருக்கிறதுன்னு உறுதிப்படுத்த சொல்கிறீங்க. ஆனால் உங்களை போன்ற ஆட்கள் நீங்கள் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கீங்க, துணை பொதுச்செயலாளர் அந்தஸ்தில் இருக்கிறீங்க. நீங்கள் போடக்கூடிய பதிவுகள் என்னென்னா, இது வந்து பழைய கல் புதிய முந்தையில் இருக்குது என்பது போன்ற பதிவுகள் என்ன இண்டிகேட் பண்ண விரும்புகிறீங்க? அதாவது நாங்கள் கூட்டணியில் இருக்கோங்கிறதுனாலே எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கூடாது. திமுக அப்படி தான் பண்ணீங்க? ஆமாம், அப்படி தான் பண்ணோம். திமுகட்டையும் அப்படி தான் பண்ணோம். அதாவது திமுக கூட்டணியில் இருக்கும்பொழுது 2021 26 வரையும் அந்த ஆட்சி நடக்கும்போது விசிக தான் அதிகமான போராட்டங்கள் நடத்துது அரசுக்கு எதிராக, திமுக ஆட்சிக்கு எதிராக. உங்கள்கிட்டயே நான் பல விவாதங்கள் அதை சொல்லியிருக்கிறேன். வந்து விசிக நடத்திய போராட்ட அளவுக்கு அதிமுக அன்றைக்கி எதிர்கட்சியாக இருந்த அதிமுக நடத்தலை, பாஜக நடத்தலை. விசிக தான் வந்து போராட்டங்களை அதிகமாக நடத்திருக்கு, நிறைய வந்து மக்கள் பிரச்சனைக்காக வந்து போராடி இருக்குது. அதே நிலைப்பாடு தான் இன்றைக்கும், அதில் எந்த மாற்றத்தும் கிடையாது. பல கேள்விகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னதுனால என்ன சொன்னேன், இப்போ வந்து திமுக எதிர்த்து பல போராட்டங்களை விசிக நடத்திருக்கு என்று சொன்னீர்கள். திருமாவளவர்களுடைய வயதுக்கு ஒப்ப இந்த கொடிக்கம்பத்தை நட வேண்டும் என்ற பிரச்சனை வந்தபோது அந்த பிரச்சனையில் வந்து அரசை எதிர்த்து நீங்கள் போராடினீங்களா, இல்லை காவல்துறை எதிர்த்து போராடினீங்களா? அரசும் காவல்துறையும் வேறு வேறு இல்லை. ஆனால் நீங்கள் யாரை எதிர்த்து போராடினீங்க? இல்லை, அதாவது என்னென்னா, இப்போ மதுரையில் மேரூர்னு நினைக்கிற அந்த ஊர் பேர், அந்த ஊரில் கொடி ஏற்றுறதுக்கு தடுத்தாங்க. அதுக்கான போராட்டம் மதுரையில் நடந்துச்சு. சேலத்தில் கொடி ஏற்றுவதற்கு தடுக்கப்பட்டது, அதற்கான போராட்டம் நடந்தது. அப்போ நாம் வந்து காவல்துறை எதிர்க்கிறோம்னாலே, காவல்துறை என்பது திமுக அரசியலினுடைய காவல்துறை தானே. அதில் என்னென்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் தலைவர் என்ன கொடுப்பார் அப்படின்னா, எல்லாமே முதலமைச்சருடைய இசைவோடு நடக்குது, அவருடைய நாலேஜோடு நடக்குது, இதில் உடன்படுறாங்க முதலமைச்சர் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியல. அந்தந்த பகுதியில் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட இயல்பாகவே இருக்கிற ஒரு கம்யூனல் பயாஸும் அதில் வந்து ஒரு க்ரைட்டேரியாவாக இருக்குது, செயல்படுது. இப்போ காவல்துறை அதிகாரிகள் காக்கி சட்டை போட்டாவே உடனே வந்து சாதி மனநிலையிலேருந்து விடுபட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் வருவாய்த்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் அவங்களும் வந்து சில பேர் வந்து சாதிய மனநிலையோடு செயல்படுறாங்களா, அதை நம்ம சுட்டி காட்டுறோம். அதை சுட்டி காட்டுவது என்பது வேறு. அதே சமயத்தில் போராட்டம் என்பது யாரை வலியுறுத்தி யாருக்கு அழுத்தத்தை கொடுத்து போராட்டம்,
அப்போ தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி தானே போராட்டம். ஸ்ரீமதி போராட்டம் யாருக்கு? தமிழ்நாடு அரசைக்கு கண்டித்தோ இது போன்ற கூடிய இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பட்டியலினத்தவர்களுக்கான பிரச்சனைகளும் சரி, பொது பிரச்சனைகளை நீங்கள் அடையாளப்படுத்துகின்ற போதும் சரி, அதில் எங்கெங்கே சிக்கல் இருக்குங்கிறதை அரசுக்கு மையப்படுத்தி அல்லது அரசை அடையாளப்படுத்தி நடத்திய போராட்டங்கள் எத்தனை, அல்லது அதிகாரிகளை மையப்படுத்தி நடத்திய போராட்டங்கள் எத்தனை? அரசும் அதிகாரிகளும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. அதிகாரிகள்கிட்ட இருக்கிற மனநிலையை வந்து விளக்கம் அதை விவரிக்கிறதுங்கிறது வேற. புரியல. நீங்கள் அதிகாரிகள் அவர்கள் மனநிலையை காக்கி சட்டை போட்டு விட்டால் அவர்களுக்கு வந்து அந்த மனநிலை மாறிவிடுகிறது என்றால் மாறிவிடுகிறதே அப்படிங்கிற கேள்வி உட்படுத்துறீங்க அப்படின்னா, அப்போ அவர்களுக்கு எதிரான போராட்டம் அது, அல்லது அரசு அந்த விஷயத்தை செய்ய சொல்கிறது, அல்லது அரசு அந்த கவனத்தை எடுத்துக்கொள்ளலைங்கிறதுக்கான போராட்டம் அது சார். இப்போது கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதிங்கிற 11ஆம் வகுப்பு மாணவி அந்த மேலேருந்து கீழே விழுந்து இறந்தாங்க. அதில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தின ஒரே கட்சி, அந்த இன்சிடெண்ட்டை கண்டித்து வேறு எந்த கட்சியுமே போராட்டம் நடக்கலை, விசிகா மட்டும்தான் போராட்டம் நடந்துச்சு. அது எங்கள் தலைவர் நேரடியாக போய் கலந்துக்கிட்டார். அது யாருக்கு எதிரான போராட்டம்? இந்த அரசுக்கு எதிரான போராட்டம். அதே போல் நீங்கள் காவல்துறை அதிகாரிகள் கண்டித்து நடக்கிற போராட்டம் அரசுக்கு எதிரான போராட்டம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வந்து கவின் படுகொலையை நடந்தபோது ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை நிறைவேற்றணும்னு யாரை வலியுறுத்துகிறோம்? அரசை வலியுறுத்தி நடந்த போராட்டம். தமிழ்நாடு முழுக்க அந்த போராட்டம் நடந்தது. நான் கரூரில் போய் கலந்துக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னாக்கா மது ஒழிப்பு மாநாடு, ஒன்றிய மாநில அரசுகளுக்கு எதிரான போராட்டம். தீர்மானம் என்ன போட்டீங்க? ஒன்றிய மாநில அரசுகள் ரெண்டுமே வந்து மது ஒழிப்பு தேசிய அளவில் இது முக்கியம். யாருக்கு எதிரான போராட்டமாக நீங்கள் சொன்னீங்க? கள்ளக்குறிச்சியில் அந்த விசச்சாராயம் அருந்தி இறந்து போகிறாங்க, உடனே அந்த மது ஒழிப்பு மாநாடு அறிவிக்கப்படுகிறது. மாநிலத்தில் அரசு அதுக்காக மது ஒழிப்பு மாநாடு இல்லை, மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அந்த கள்ளச்சாராய குடிச்சிட்டு 60க்கும் மேற்பட்டவர் இறந்துட்டாங்களா, அது ஸ்ரீமதி விஷயம் இல்லை. கள்ளக்குறிச்சி தான் நான் சொன்னேன். கள்ளக்குறிச்சின்னு அதுக்கப்புறம் அந்த மது ஒழிப்பு மாநாடு இருக்கு. அதற்கு பிறகாக அந்த மது ஒழிப்பு மாநாடு என்னவாக மாற்றப்பட்டது? மகளிர் மாநாடாக மாற்றப்பட்டது. இல்லை, அது வேற, இது வேற. மது ஒழிப்பு மகளிர் மாநாடு. ஆமாம், அது மது ஒழிப்பு மகளிர் மாநாடு, அது வேற, இது வேற. இல்லை, மது ஒழிப்பு மாநாடுங்கிறது மகளிரால் நடத்தப்பட வேண்டுங்கிற அடிப்படையில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு. முதல்ல என்ன சொன்னீங்க? இது ஒரு மது ஒழிப்பு மாநாடுன்னு சொன்னீங்க. ஆமாம். அதற்கு பிறகாக மகளிர் மாநாடாக அது மாற்றம். மகளிர் மாநாடு இல்லை சார், அதை புரிஞ்சுக்கணும். அதாவது மது ஒழிப்பு மகளிர் மாநாடு அப்படிங்கிறது வந்து பெண்களாகவே நடத்தணுங்கிற அந்த அடிப்படையில் விசிகா நடத்திய மாநாடு அது. ஏன்னா மதுவால் பெருமளவு பாதிக்கப்பட்ட மாநாடு அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு எதிரான மாநாடு, ஒன்றிய அரசுக்கு எதிரான மாநாடு. தீர்மானத்தை நீங்க பார்க்கலையா? தீர்மானத்தில் என்ன போட்டிருந்தீங்க? தீர்மானத்தில் மிக முக்கிய தீர்மானத்தில் மாநில அரசும் கவனம் கொள்ள வேண்டும். நோ, இட்ஸ் நாட் கரெக்ட். அதாவது ஒன்றிய அரசு தேசிய அளவில் மது ஒழிப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும். நீங்க ப்ளீஸ் கம்ப்ளீட். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க என்ன சொல்றீங்க? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் குடித்து கள்ள மதுவால் இறந்திருக்கிறார்கள். அங்கதான் அதுதான் இன்சிடென்ட். அதற்கு எதிராகத்தான் நீங்க வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறீர்கள். அப்படி என்றால் கள்ளச்சாராயம் அருந்துவதற்காக அந்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிறது. இன்ஸ்டெட் நீங்க என்ன சொல்றீங்க? தேசிய அளவில் இதற்கான ஒரு சட்டம் இயற்றப்படணும், மத்திய அரசு இதற்கு ஏற்ற வேண்டும். நான் சொல்ல வரத நீங்க இடைமறைச்சு பேசுனீங்கன்னா நான் முழுமையாக சொல்லலை. அது நான் சொல்ல வந்ததுலேருந்து நீங்க கேள்வி கேட்குறீங்க. அதை தான் நான் சொல்ல வர்றேன். 2 முக்கிய தீர்மானம். ஒன்று, தேசிய அளவில் மது விலக்கு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்தியும், தமிழ்நாட்டில் உடனடியாக மதுவிலக்கு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியும் நடத்தப்பட்ட மாநாடு அது. இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் கொண்ட தீர்மானங்கள் அது. இது அந்த மாநாட்டில் மட்டுமல்ல, இந்த மாநாட்டிற்காக அடிக்கப்பட்ட துண்டறிக்கை, கொடுக்கப்பட்ட விளம்பரங்கள் அனைத்திலுமே இந்த 2 விஷயம் இருந்துச்சு. அப்போது நீங்கள் வந்து மாநில அரசு வலியுறுத்தலை, அது ஒன்றிய அரசு வலியுறுத்தலாம், இந்தியா முழுக்க மது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கோரிக்கை சரியானது தான். தமிழ்நாட்டில் உடனடியாக அமல்படுத்தணுங்கிற கோரிக்கை அதை விட அழுத்தம் கொண்டது தானே. அது எப்படி தமிழ்நாட்டு அரசு நாங்கள் விட்டுட்டு எப்படி பண்ணணும்? அது தவறான செய்தி. நீங்கள் வேணால் திருப்பி அதை எடுத்து பாருங்கள். இப்போ நீங்கள் போட்டிருந்த பதிவுகளை நோக்கி நான் மீண்டும் அந்த கேள்வி, பழைய புதிய முந்தையில் இருக்குது அப்படின்னு சொல்லி எதன் அடிப்படையில் அந்த பதிவு? அதாவது இன்றைக்கி நேற்றுக்கு முதல் நாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கோபியில் போய் ஒரு 100 நாள் நிறைவு ஆட்சி, தாவேக ஆட்சி 100 நாள் நிறைவு பெற்றதை ஒட்டிய ஒரு வெற்றி விழா நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பேசுகிறார். அப்படி பேசும்பொழுது
அதிமுகவிலேருந்து இன்னும் 10 எம்எல்ஏக்கள் வரப்போகிறாங்க, அந்த எண்ணிக்கை வந்து 25 எம்எல்ஏ 25ஆக உயரும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாரு. அப்போது இது வந்து ஜனநாயக விரோத நடவடிக்கையாக பார்க்குறோம். எப்படின்னா, இந்த 10 எம்எல்ஏக்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்கள ரிசைன் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் தேர்தல் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. 25 எம்எல்ஏக்கள் வர்றாங்கன்னா கூட அவங்களையுமே ரிசைன் பண்ண சொல்லுவீங்க. இப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அவங்கள வந்து ரிசைன் பண்ண வச்சுட்டு நீங்கள் உங்கள் கட்சியில் சேர்க்குறீங்கன்னா அப்போ அங்கே தேவையில்லாமல் ஒரு இடைத்தேர்தலை நீங்கள் உண்டாக்குறீங்க. ஒன்று. 2வது தேர்தலை உண்டாக்குறீங்க. 2வது செய்தி என்னென்னா, இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு சட்டமன்ற தொகுதியிலனா, இந்த சட்டமன்ற உறுப்பினரை நாம் தேர்ந்தெடுக்கிறோம், இவருக்கு தான் ஓட்டு போட்டோம், இந்த தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த இந்த உறுப்பினர் வந்து வெற்றி பெறணும்னு தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. அப்போ அவர்களுடைய முடிவுக்கு எதிராக உங்களுடைய செயல்பாடு இல்லையா? நீங்கள் ரிசைன் பண்ண வைக்கிறதும் அவங்கள உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறதும். அவங்க ரிசைன் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறது சரியானதாக இருக்கா? சரியானது தான். ஏன்னா இவருக்கு எப்படி தெரியும் 10 பேர் வரப்போகிறாங்கன்னு? அது சொல்லுங்கள். 10 பேர் வரப்போகிறாங்கன்னா முன்கூட்டியே பேசப்பட்டதான்னு அர்த்தம். 25 பேர் வருவாங்கன்னா அது ஏதோ டைலாக் போயிட்டு இருக்குதான்னு அர்த்தம். 25 பேர் வருவான்னு அவர் அனுமானிக்க தீர்க்கமாக சொல்கிறாரு. இப்போ 6 பேர் வந்தப்போ என்ன பண்ணாங்க? 6 பேர் வரும்பொழுது அவங்களெல்லாம் ரிசைன் பண்ண சொல்லிட்டு தாவேக்காவில் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ அதை வந்து பண்ண சொல்லிட்டாங்க. உங்களுடைய நீங்கள் ஒரு வழக்கறிஞர், அந்த வழக்கு வந்து தற்போது நிலுவையில் இருக்கிறது. சரி, நான் சொல்கிறேன், உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வரேன். அது வந்து இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. இப்போது வந்து அதை பற்றி பேசுவது சரியானதாக இருக்குது. ஆனால் சட்டமன்றத்தில் கூட அது வந்து மாண்புமிகு சபாநாயகர் அது குறித்து சொல்லியிருக்கார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேசுகின்ற போது சொல்லியிருக்கிறார். இது என்ன கேள்வி என்றால், நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால், அப்படின்னா அது இன்னும் முடிவுக்கு வராத ஒரு விஷயம். ஒரு இதுதான் அப்படின்னு தீர்ப்பு இன்னும் கொடுக்கப்படலை. அலிகேஷனில் இருக்கக்கூடிய விஷயம். நீங்கள் வைக்கக்கூடிய அதே அலிகேஷனை வைக்கிறீங்கிறத உங்களுடைய நினைவு கொண்டு வரேன். என்னன்னா, இவர்கள் அவர்களை ரிசைன் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் அலிகேஷன். ரிசைன் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கட்டும், அது உண்மையாக இல்லையா அப்படின்னு நீதிமன்றம் தீர்மானிக்கிட்டோம். ரிசைன் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ரிசைன் பண்ணிட்டு வர்றவங்கள ஊக்கப்படுத்தக்கூடாதுல்ல. நீ அவங்கள வந்து கட்சி தானே சார், கட்சிக்கான அவங்க வர்றாங்க, யார் வேணா கட்சிக்கு வரலாம் தானே இருக்குல்ல. அதுதான் சார், கட்சிக்கு வரலாம் தான். யார் அடிமட்ட தொண்டன் வரானா? நீங்கள் என்ன சொன்னீங்க? நீ முதல்ல இதுவே தவறுன்ற, நான் ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்ற அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஒரு தொகுதியில் இவர் தான் ஜெயிக்கணும்னு ஓட்டு பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க ரிசைன் பண்ணிட்டு வர்றாங்கன்னா அதுவே ஜனநாயகத்துக்கு எதிரானது. அந்த நடவடிக்கை நீங்கள் ஊக்கப்படுத்தக்கூடாது. ஒன்று. 2வது, அந்த தொகுதிக்கு நீங்கள் மீண்டும் ஒரு இடைத்தேர்தலை வந்து உருவாக்கக்கூடாது. அதுவும் 2. மக்களுக்கு எதிரான விஷயந்தான் அது, ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயந்தான் அது. 2. 3வது செய்தி என்னென்னா, விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது, தேர்தலுக்கு முந்தைய பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னார்? அதிமுக ஒரு ஊழல் கட்சி, ஊழலில் ஈடுபட்டவர்களை வந்து நாங்கள் விட மாட்டோம், திமுக தீய சக்தி என்றால் அதிமுக ஊழல் சக்தி சொன்னார் இல்லையா? அப்போ அதிமுக ஊழல் சக்தினா யார் அதிமுகங்கிற எழுத்தையா சொல்கிறாரு? இப்போ அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த நீங்கள் எப்படி என்கேஜ் பண்ணீங்கன்னு கேட்குறீங்க. ஊழல் கட்சின்னு சொன்னீங்க, ஊழல் வழக்கு கொண்ட அமைச்சர்களை இதுக்கு வந்து எப்படி என்கேஜ் பண்ணீங்க? புரிஞ்சுச்சு நீங்கள் என்ன சொன்னீங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரும் சட்டமன்றத்திலையும் பேசினாங்க, பொதுவெளியிலையும் பேசியிருக்காங்க. இதுக்கு பதில் என்னன்னா, அவர்களுடைய வழக்குகள் மீது தாவேக்கா சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளோ அல்லது அமைச்சர்களோ எந்த விதத்திலையும் ஆதிக்கம் செலுத்த முடியாது. அது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். வழக்குகளை அவர்கள் தான் சந்திக்க வேண்டும், அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்து இல்லை அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, விசிகாவுடைய ஸ்டாண்ட்ஸ் எங்கேயாவது தாவேக்காவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிருமோங்கிறதுனால இந்த நிலைப்பாடா? அதாவது சார், அவங்க வழக்குகளை அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க வழக்குகள்னு முடிவாகப்படலைன்னா, முடிவாகாமல் எப்படி நீங்கள் அவங்க ஊழல் சக்தின்னு சொல்ல முடியும்? இந்த கேள்வி வருதா இல்லையா? அப்போ வந்து முடிவாகி வழக்கில் வந்து தண்டனை பெற்றால் தான் நீங்கள் ஊழல் சக்தின்னு சொல்ல முடியும். அப்போ எப்படி நீங்கள் 19 ஊழல் சக்தின்னு சொல்கிறீங்க? அவர்கள் வந்து ஒரு ஆளும் கட்சியில் வந்த பிறகு அவர்களுடைய வழக்கு எப்படி போகும், விசாரணை எப்படி போகும், புலனாய்வு எப்படி போகும், சாட்சியங்கள் எப்படி வந்து அங்கே வந்து கொடுக்க, தடையெல்லாம் நிப்பாட்டுறதெல்லாம் வேறு. அப்போ அந்த புலனாய்வு அதிகாரிகள் யார்? அந்த தரவுகளை அல்லது வந்து எவிடன்ஸை, சாட்சியங்களை தயாரிக்கிறது யார்? அப்போ தமிழ்நாடு அரசு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தானே. அப்போ அது வந்து எப்படி வந்து நீங்கள் அதிமுகவில் இருக்கிற அதே நிலைப்பாட்டோடு தாவேக்காவுக்கு வந்த பிறகு இருக்க முடியுமா?
அது லாஜிக்காக பேசுவோம் நம்ம. ஒன்று அது அந்த வாதம்ங்கிறது வந்து ஏற்க முடியாத வாதம் ஒன்று. ரெண்டாவது, எங்களை பொறுத்தளவு சார், இவங்கெல்லாம் வந்தாக்கா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருமா இல்லை இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகரிக்குமா, அதெல்லாம் எங்களுக்கு க்ரைட்டேரியாவே இல்லை. நாங்கள் பதவிக்காக எந்த முடிவும் எடுக்கிறதில்ல. நாங்கள் எந்த அடிப்படையில் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தோமோ அதே அடிப்படையில் தான் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறோம். திமுகவோட எந்த அடிப்படை நாங்கள் நின்னோம்? சனாதன எதிர்ப்பு, சமூக நீதி, ஆர்எஸ்எஸ் பாஜக சங்க பரிவாரங்களுக்கு தமிழ்நாட்டில் இடம் கொடுக்கக்கூடாது, கால் ஊன்ற அனுமதிக்கக்கூடாது என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் தான் நாங்கள் வந்து திமுகவோடு நின்னோம். எத்தனையோ சிக்கல்கள், எத்தனையோ வந்து மனத்தாங்கல்கள் இருந்த போதிலும் அதே நோக்கத்தோடு தான் நீங்கள் 108 இடத்தில் வெற்றி பெற்ற தாவேகா 10 இடங்களை வந்து குறைவாக இருக்கிறதுங்கிறதுனாலேயே அப்போ மக்களுடைய முடிவு என்ன? விஜய் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற அந்த முடிவு தான் பெரும்பான்மை முடிவு. அந்த முடிவுக்கு விசிகவும் துணை நிற்கும். அந்த முடிவு மட்டுமல்ல, இந்த 10 இடங்கள் கிடைக்காமல் போகும் பட்சத்தில் இங்கே வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும். இப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு சொன்னாங்க ஒன்றிய ஆட்சி. ஒன்றியத்தில் பாஜக இருக்குது. பாஜகவுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இங்கே வந்து ஆட்சி நடக்கும். அப்போ பாஜகவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்கிற அதே அடிப்படை, திமுகவுக்கு அதே அடிப்படை தான் சனாதன சக்திகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, தாவேகாவுக்கு நாங்கள் முதல்ல வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தோம். எங்கள் கட்சி தோழர்கள், எங்கள் கட்சியினுடைய தொண்டர்களுடைய விருப்பம் அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும் என்பது. அது மட்டுமல்லாமல் எங்கள் கட்சியினுடைய முழக்கங்களில் ஒன்று ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தின் பங்கு என்பது முழக்கங்களில் ஒன்று. அப்படி இருந்தும் கூட வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னு தான் நாங்கள் முடிவு எடுத்தோம், கம்யூனிஸ்டுகளை போல. ஆனால் திரு விஜய் அவர்களும் தாவேகா தலைவர்களும் நீங்கள் அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு புரியும், மக்களுக்கு புரியல. புரியும். ஏன்னா நம்ம 3 மாத காலமா அதுதான் அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து ஆதரவு கொடுக்கிறோம். அதனால வந்து கேள்வி இல்லை. அதனால பதவியில பதவினே கேட்கல. ஒரே ஒரு என்ன இங்க இல்ல, நான் முடிச்சிட்டேன். ஒரு 30 செகண்ட் பதவியில் ஒட்டிக்கிட்டு இருக்கணும், அதில் வந்து நீடிக்கணுங்கிற எந்த அவசியமும் எங்களுக்கு கிடையாது. கொள்கை அடிப்படையில் மட்டுமே ஆதரவு, மக்கள் நலன் சார்ந்த அடிப்படையில் மட்டுமே ஆதரவு. அது இருக்கும் வரை நாங்கள் அவர்களோடு இருப்போம். பதவிங்கிறத வச்சு நான் இந்த இம்பார்ட்டன்ஸுங்கிறத கேட்கல. பிசிக கூட்டணி உறுதிப்படுத்ததுனால அந்த கேள்வி யதார்த்தமாக எழுகிறது. ஏன்னா இதற்கு முன்னதாக வரைக்கும் அது போன்ற விஷயத்தை சொல்லவல், இப்போ சொல்லக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டாக வரக்கூடியனால இப்போ நம்ம வந்து இந்த இடத்த நம்ம உறுதிப்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு மெசேஜாக திருமாவர்கள் வந்து விஜய்க்கு சொல்கிறாராங்கிறதான் கேள்வி. அதாவது அதுதான் நான் திருப்பியும் சொல்கிறேன். ஏற்கனவே அது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி தான், ஏற்கனவே தலைவர்களுக்குள் பேசப்பட்ட செய்தி தான், தலைவர்களுக்குள் சந்திப்பு நடக்குது. ஆனால் அதற்காக நாம் வந்து அதாவது என்னென்னா ஒரு நட்பின் அடிப்படையில் எச்சரிப்பதோ அல்லது சுட்டி காட்டுவதோ என்பது அதுக்காக நம்ம நிறுத்திக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் வைகோ அவர்கள் சொல்கிற மாதிரி அரசை எந்த விதத்திலும் குறை சொல்லக்கூடாது. அவர் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை, நீங்கள் பொது வழியில் சொல்கிறக்கூடிய இடத்துல சொல்லுங்க அப்படிங்கிற அரசியல் கட்சி சார். இப்போ சிபிஎம் உடைய மாநில செயலாளர்கள் வந்து இப்போ அதிகாரிகள் வேணுமா நாங்கள் வேணுமா, நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் உங்கள் கட்சி வந்து ஆட்சியில் நிற்கிது, நாங்கள் தான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம் என்ற நிலைப்பாட்டை எடுக்கிறார். அந்த நிலைப்பாட்டு போல திருமாவர்கள் எடுக்கிறாரான்னு தான் கேள்வி. அதாவது அரசியல் கட்சியினுடைய வந்து நடவடிக்கை என்பது வெளிப்படையானதாக இருக்கணும். வெறுமனே போய் வந்து நீங்கள் காதுக்குள்ளே போய் சொல்ல முடியாது. இப்போ என்ன சேனல் பத்திரிகையாளர்கள் என்னத்துக்கு இருக்கிறாங்க? நம்ம நிலைப்பாட்டை பத்திரிகையாளர்கிட்ட சொல்லலாம், அது தப்பு கிடையாது. அது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அதனால் வந்து ஒரு குறையை சுட்டி காட்டுவதும் அல்லது நெறிப்படுத்த முயற்சிப்பதும் அல்லது வந்து எச்சரிக்கை வந்து அவர்களை கவனப்படுத்துவது, எச்சரிக்கைங்கிறத விட அவர்களை கவனப்படுத்துவதும் என்பது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட வழிமுறைகள். இது அதிகாரிகள் வேணுமா நாங்கள் வேணுமான்னு கேட்குறது எச்சரிக்கையாக கவனமா ரெண்டுமாவே எடுத்துக்கலாம். என்னென்னா இப்போ ஒன்று நாங்கள் வேணும்னு சொல்லுங்கள், இல்லைன்னா அதிகாரி வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்வது கவனப்படுத்துதலா எச்சரிக்கையா? ரெண்டுமே. என்ன கவனப்படுத்துதல்னு சொல்கிறேன், என்ன எச்சரிக்கைன்னு சொல்கிறேன். கவனப்படுத்துதல் எந்த இடத்துல வருதுன்னா, நீங்கள் அதிகாரிகளுடைய செயல்பாடுகளை நீங்கள் கவனிக்கணும். அவர்கள் வந்து தாந்தோண்டித்தனமாக நடந்துக்கிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு அமைச்சர் நிர்மல்குமார், என்ன அமைச்சர் வந்து சட்டமன்றத்தை சொன்னார். நேற்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னார், மன்னிப்பு கூட கேட்டார். என்ன சொல்கிறாங்க,
அவர் நிர்மல்குமார் சொன்னது முக்கியம். அவர் என்ன சொல்கிறாரு, குஜிலியம்பாளையத்தினுடைய தாசில்தார் ஐயாசாமி அவர்கள் அவர் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் அதை செயல்பட்டுட்டார், அதுக்கும் அரசுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது நடக்கும், அது ஆனால் அது உண்மையிலே அப்படி தான் நடந்திருக்கா அப்படிங்கிறது கவனமாக பார்க்கணும். அப்போ குஜிலியம்பாளையத்து தாசில்தார் ஐயாசாமி அவர்கள் அப்படி ஒரு சுற்றறிக்கை கொடுத்ததில் வேறு என்னென்ன பின்புலங்கள் இருக்குது? தலைமைச் செயலாளர் இதை சம்மந்தப்பட்டிருக்காராங்கிற ஒரு கேள்வி இருக்குது. தலைமைச் செயலாளர் மூலமாக உயர்கல்வித்துறை செயலாளர் இது சம்மந்தப்பட்டிருக்காரா? உயர்கல்வித்துறை மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்மந்தப்பட்டிருக்கார். மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உத்தரவு இல்லாமல் தாசில்தார் எப்படி இப்படி ஒரு சுற்றறிக்கை அனுப்புவார்? இதெல்லாம் கவனமாக பார்க்கணும். அப்போ அவங்கள ஒரு எச்சரிக்கை பண்ணுவார், பாரு உன்னுடைய அதிகாரி. நீங்கள் அதிகாரிகள் எச்சரித்தா பரவாயில்ல, ஆட்சியாளர்களில் எச்சரிக்கிறீங்க. உங்களுக்கு சப்போர்ட் நாங்கள் தான் பண்ணியிருக்கோன்னு கேட்கும்போது இடத்துல எப்படி புரிஞ்சுக்கிறது தான் சார். அது என்னென்னா அவங்களுடைய மனத்தாங்கல். அப்போ நீங்கள் எப்போ வேணால் சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணிடுவீங்க. என்னது? எப்போ வேணால் சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணிடுவீங்க. எப்போ த்ரெட்டனிங் தானே சார் அது? லிட்டரலி த்ரெட்டன் பண்ணுறது தானே அது? லிட்டரலி த்ரெட்டனிங் கிடையாது. இப்போ அவங்கள கணக்கெடுக்க சொல்கிறது என்னது, எந்த அடிப்படையில்? அது த்ரெட்டனிங் இல்லையா? அது ஒரு அவமதிப்பு இல்லையா? அப்போ அப்படி ஒரு சூழலுக்கு ஒரு அதிகாரி நடந்துக்கிறாருன்னு சொன்னாக்கா, அப்போ அவங்களுடைய ஜனநாயக கருத்தை அல்லது அவங்களுடைய மனத்தாங்களை வெளிப்படுத்த மாட்டாங்களா? அப்போ அப்படி ஒரு நீங்கள் சொன்னீங்கல்ல, விசிகா நாங்கள் எங்களுடைய மனத்தாங்களை வெளிப்படுத்துகிறோம், எவ்வளவோ மனத்தாங்கள் இருந்த போதும் திமுகவுடன் நாங்கள் தொடர்ந்து இருந்தோம் என்று சொன்னோம். இப்போ அதே போன்ற ஒரு மனத்தாங்கள் சிபிஎம்கோ சிபிஐக்கோ இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க, நாங்களே எவ்வளோ மனத்தாங்களை வச்சு தான் இந்த கூட்டணியோட தொடர்ந்தோன்னு சொல்லி இந்த தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுப்பதுக்கு முன்னாடி சொன்னார்களா இல்லையா? அப்போ நீங்கள் ஆட்சியாளர்களை எச்சரிப்பது போன்று பேசுவதுங்கிறது அதில் விசிகாவோட நிலைப்பாடு என்னன்னு தான் நான் கேட்குறேன். அது என்னன்னா, சிபிஎம் உடைய நிலைப்பாடு எப்படி இருக்கோ அதே போல் தான் விசிகாவின் நிலைப்பாடு. நாங்கள் அமைச்சரவைக்குள்ளே இருக்கோங்கிறதுனாலே நாங்கள் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளையோ அல்லது மக்கள் சார்ந்த பிரச்சனைகளிலோ நாங்கள் கண்மூடியெல்லாம் இருக்க முடியாது. அப்போது எங்களுடைய கருத்து எப்போதும் தெளிவாக தான் இருக்கும். நான் தான் குறிப்பிட்டதை போல் 6 எம்எல்ஏக்களை நீங்கள் அவங்க ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவில் சேர்ந்த உடனே அதை கண்டித்த முதல் தலைவர் எங்கள் தலைவர் ஆனால் எழுச்சி தமிழர் தான். இது தப்பு, இது ஏற்க தகுந்ததல்ல, இது போன்ற நடவடிக்கைகள் உங்களுக்கு அவப்பேரை ஏற்படுத்தும் என்றெல்லாம் சொன்னவர் எங்கள் தலைவர் தான். அதே போல் ஒவ்வொரு இஷ்யூவும் நீங்கள் எடுத்துங்க, எல்லா விஷயத்துலேயும் எதை ஆதரிக்கணுமோ அதை ஆதரிக்கணும், எதை எதிர்க்கணுமோ அதை எதிர்க்கணும். அதே சமயத்தில் இதனாலேயே நீங்கள் உங்களுக்கு அவங்க ஆட்சிக்கு ஒரு ஆபத்து நேர்ந்துடணும் பயப்பட வேண்டியில்ல. அதை நாங்கள் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டோம். அது எப்படி தான் புரிஞ்சிக்க முடியல. நாங்கள் வேணுமா அதிகாரிகள் வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. அதாவது சண்முகம் அவர்கள் பேசின பேச்சு நீங்கள் கேட்குறீங்க, அது ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பேச்சு. இப்போ ஆர்ப்பாட்டத்தில் அவங்க அதிகாரிகள் இப்படி நடந்துக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை ஏன் இது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, இப்போ அதிகாரிகளை வச்சு தான் நீங்கள் அரசு நடத்தணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? அல்லது எங்கள் ஆதரவு உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? எங்களை ஒரு எதிர்நிலையில் வச்சு பார்க்குறீங்களா என்பது ஒரு பெரிய அழுத்தம். அது அந்த கேள்வி என்பது விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சருக்கு, தாவேக அரசுக்கான ஒரு பெரிய அழுத்தம் இது. அப்போது இது போன்ற நிகழ்வுகளில் அசட்டையாக இருந்து விடக்கூடாது. அது ஏன் நான் திருப்பி உங்ககிட்ட அந்த கேள்வி வைக்கிறேன்னா, அதை திருமாவளவன் அவர்கள் என்டாஸ் பண்ணுறார். அது என்ன சொல்கிறாருன்னா, பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் அதிகாரிகளை நோக்கி இந்த மீனிங்கில் அவர் கேட்டிருப்பார் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்ன மீனிங்னா, இப்போ நீங்கள் சொன்ன அதே ஸ்டைலில் தான் அவரும் சொல்கிறார். அதிகாரிகள் இப்படி எப்படி கவனக்குறைவாக செயல்பட்டாங்க, எப்படி ஐயாசாமி அவர் தான் பண்ணார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. அதனால் அவர் அந்த ஆங்கிள்லேருந்து அவர் இப்படி பேசியிருந்திருப்பாருன்னு அவர் என்டாஸ் பண்ணுறாருல. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அப்போ நானும் இருந்தேன், பக்கத்தில் உட்காரல, எதிர நின்றுக்கிட்டு இருந்தேன். அதில் ரொம்ப தெளிவாக தான் சொன்னார். சண்முகம் அவர்களுடைய கருத்தை ஆதரித்து தான் பேசினார். அதுதான் நான் சொல்கிறேன், அது என்டாஸ் பண்ணி தான் சொல்கிறேன். அப்படின்னா நீங்கள் என்ன லிட்ரலி நீங்கள் நாங்கள் ஆதரவு கொடுத்தனால தான் நீங்கள் சப்போர்ட்டில் எங்கள் சப்போர்ட்டில் தான் இந்த கவர்மெண்ட் இயங்குது, நாங்கள் ஆதரவு எந்த நேரத்தில் வேணால் வாபஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னா அப்படியெல்லாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டியில்லை. அப்படி அந்த அர்த்தத்தில் சண்முகம் அவர்களும் பேசலை, எங்கள் தலைவரும் அதுக்கு விளக்கம் கொடுக்கல. இன்னொரு விஷயம் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். எங்கள் தலைவர் அதாவது என்னென்னா திமுகவில் நாங்கள் நட்பு சுட்டுதல் ஒன்று அந்த வார்த்தை கூட ஃபேமஸாக இருந்துச்சு. தோழமை சுட்டுதல் ஃபேமஸாக இருந்துச்சு. அதே மாதிரி தோழமை சுட்டுதல், தோழமை அழுத்தம்ங்கிறது நம்ம பண்ணுவோம். அதுக்காக ஆதரவு கொடுத்தங்கிறதுனாலே அதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது, பேசக்கூடாது, கவனப்படுத்தக்கூடாது, எச்சரிக்கக்கூடாது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது.
அந்த அடிப்படையில் தான் வந்து தோழர் சண்முகம் அவர்களும் சொன்னாங்க. எங்கள் தலைவர் வந்து அதை என்டாஸ் பண்ணி பேசினார். அவே ஒரு சிபிஎம் கட்சி வந்து ஒரு தலைமறைவு கட்சியைப் போல், ஒரு தீவிரவாத குழுக்களைப் போல், ஒரு பயங்கரவாத குழுக்களைப் போல் ஒரு தோற்றத்தை ஒரு பகுதியில் ஏற்படுத்துகிறாங்கன்னா அது ஆட்சியாளர்கள் கவனமாக இருக்கணும்ல. இது என்ன இப்படி நடக்குது, நீங்கள் என்ன உங்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சு அப்படின்னு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது துப்பாக்கிச்சூடு தூத்துக்குள்ள நடந்துச்சு, எனக்கு நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். அப்படி நீங்கள் இருக்கக்கூடாதுல்ல, நீங்கள் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும்ல. அப்போ என்ன இப்படியெல்லாம் நடக்குது, இது என்ன சரிதானா அப்படின்னு கேட்குறது தான் அது. அப்போ சிபிஎம் சண்முகம் அவர்களாக இருக்கட்டும், அல்லது சிபிஐ வீரபாண்டியன் அவர்களாக இருக்கட்டும், அல்லது வந்து எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் ஆட்சிக்கு 5 ஆண்டு காலம் தொடர்வதற்கு எங்களால் எந்த ஆபத்தும் வராது, ஆட்சி கவிழ்ப்பதற்கான எந்த ஒரு சூழலும் வந்து ஏற்படாமல் நாங்கள் வந்து பாதுகாப்போம்னு சொல்கிறாங்க. அது கொள்கை அடிப்படையில் சொல்வது அது என்பது வேறு. உங்கள் நடவடிக்கையில் ஆட்சியுடைய வந்து நிர்வாகத்தில் இருக்கிற குறைகளை எச்சரிப்பதும் சுட்டி காட்டும் என்பது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அதுதான் ஜனநாயகம். அதுதான் வந்து கூட்டணி இருந்தாலும் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாகவும் செயல்படணும். அதுதான் சரியாக இருக்க முடியும். தோழமை எதிர்கட்சி அப்படி புரிஞ்சு நிச்சயமாக. இப்போ நீங்கள் இதிலிருந்து அடுத்த கட்டமாக தேர்தல் உட்பட, உள்ளாட்சி தேர்தல் உட்பட வர இருக்கக்கூடிய தேர்தல்களில் இணைந்து பயணிக்க போகிறதாக ஒரு ஸ்திரமான முடிவு எடுத்துருச்சதாக எடுத்துக்கலாமா? நிச்சயமாக எடுத்துக்கலாம். அந்த சூழல் இப்போ வந்து அதுதான் இப்போ எங்கள் தலைவர் டிக்ளேர் பண்ணார். இப்போ அந்த சூழல் அரசியல் களத்தில் இணைந்தே பயணிப்போம். அதான் இப்போ அந்த சூழல் உருவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை, கொள்கையில் வந்து ஒன்றும் சிக்கல் இல்லை. அப்போ கொள்கையில் சிக்கல்ங்கும்போது இணைஞ்சு பயணிக்கிறதுலேயும் சிக்கல் கிடையாது. பார்க்கலாம், பொறுத்திருந்து அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நேரம் கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி.